வணக்கம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இ-காமர்ஸ் தளங்களில் வீட்டில் இருந்தபடியே குறைந்த முதலீட்டில் உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யணுமா? நமது இ-காம் மாஸ்டர் கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் எளிய தமிழில் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் நமது வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். கட்டண வகுப்பில் இணைய உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இ-காம் மாஸ்டர் சேனலுடைய மிக முக்கியமான குறிக்கோள் இந்த இ-காமர்ஸ் பிசினஸ்ல இருக்கக்கூடிய சிரமங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான். நம்ம போடக்கூடிய 95% ஆஃப் வீடியோஸ் நம்மளுடைய வியூவர்ஸ் இ-காமர்ஸ்ல பிகினரா உள்ளவங்க அவங்களுடைய பிரச்சனைகள் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, கமெண்ட் வழியாகவும் டைரக்டாகவும் சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு கண்டென்ட்டையும் ரெடி பண்ணி வீடியோவை நம்ம இங்கே கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, இது வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இல்லை, டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் ஃபுல்லாகவே நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இது வந்து மோட்டிவேஷன் சேனல் கிடையாது. நீங்கள் மோட்டிவேஷன் எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோவும் பண்ண வேண்டாம். இ-காமர்ஸ் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிகாலிட்டியை தெரிஞ்சுக்கணுமா, இதில் என்ன சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா, பாதுகாப்பாக இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணுமா, நஷ்டம் இல்லாமல் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணுமா, அதுக்கு என்னுடைய சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இ-காமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கௌண்ட் மேனேஜர் சேட்டைகள். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செல்லர் ஆன்போர்ட் டீமு, ஃப்ரீலான்சர் டீமு, இந்த மாதிரி விதவிதமான டீமுங்கிற பேரில் வந்து ஏமாற்றுவாங்க. நாங்கள் டேரெக்டாக அமேசான்லேருந்து வரோம், டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. ஸோ உங்களுடைய இ-காமர்ஸ் பிஸ்னஸை நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம 2-3 வீடியோ போட்டிருந்தோம். இது அதோடைய ஒரு கண்டினியூஷன் தான். ஏன் அப்படின்னா இப்போ வந்து அந்த டீமோடைய பேரை வந்து மாற்றிக்கிட்டாங்க. இப்போ வந்து அக்கௌண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு புது பேரில் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக இந்த பிகினர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு கால் அட்டன் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. க்ரியேட் பண்ணி 10 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு ஃபோன் வரும். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் மாதிரியே இருக்கும். உடனே கால் பண்ணி, நான் அக்கௌண்ட் மேனேஜர் பேசுகிறேங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன அசைன் பண்ணியிருக்காங்க, நான் உங்களுக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பேசுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அப்படிங்கிற மாதிரியான பிளாட்ஃபார்மில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் வந்து செல்லர்ஸாக ஜாயின் பண்ணுவாங்க, எத்தனை ஜிஎஸ்டி புதுசாக ரிஜிஸ்டர் ஆகுது, எத்தனை பேர் செல்லர்ஸாக ஜாயின் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆளை போடுவாங்களா? இப்போ அமேசான்லேருந்து ஒரு புது செல்லருக்கும் ஒரு ஆளை போட்டு நீங்கள் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க லைஃப் லாங் அப்படின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையிலையுமே, எல்லா ஜாப்லையுமே உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. ஓகேங்களா? நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, ஃபினான்ஸில் வேலை பார்த்தாலும் சரி, எங்கே வேலை பார்த்தாலும், ஸ்கூல் காலேஜில் வேலை பார்த்தா கூட அட்மிஷன் டார்கெட்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு சம்பளம் ஒருத்தங்க ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சும்மா உட்காச்சிருக்க மாட்டாங்க. ஒரு டார்கெட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா இப்போது செல்லர் சப்போர்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் இத்தனை செல்லருக்கு கால் பண்ணியிருக்கணும், ஒரு நாளைக்கு நீங்கள் இத்தனை செல்லர்கிட்ட ரெஸ்பான்ஸை வாங்கியிருக்கணும், ஒரு நாளைக்கு இத்தனை செல்லரை வந்து நீங்கள் டீமுக்குள்ளே, எஃபிஐக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும், அவங்கள வந்து ஒரு லிஸ்ட் பண்ண வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டுக்காக தான் இந்த அக்கௌண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்களாம் வேலை பார்ப்பாங்க. ஸோ நீங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, டார்கெட்டுக்காக வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, ஒரு பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் அந்த பிஸ்னஸை ஏன் பண்ணுறீங்க? இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து மெடிசன் பற்றி தெரியாது, நான் ஏன் மெடிசன் பண்ணணும்? இப்போ என்கிட்ட வந்து ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரிங்க எல்லா வேலையும் நான் பண்ணித்தரேங்க, நீங்கள் காசு மட்டும் போடுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் போட முடியுமா? இல்லை உங்கள்கிட்ட சொன்னால் தான் போட முடியுமா? உங்களுக்கு மெடிசன் பற்றி தெரியாது. ஒரு டாக்டர் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரிங்க நான் மெடிசன்லாம் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன், ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளினிக் மாதிரி எனக்கு வச்சு கொடுத்துருங்க, நான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நீங்கள் மற்ற கணக்குலாம் பார்த்துங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் கிளினிக் வச்சு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. அதே மாதிரி தான் உங்களுடைய அக்கௌண்ட்டும். நெக்ஸ்ட்டு, உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கேட்டேன்னா கொடுத்துருவீங்களா? உங்களுடைய ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், உங்கள் ஆதார் நம்பர் சொல்லுங்கள், பேன் நம்பர் சொல்லுங்கள், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், ஐடி பாஸ்வேர்ட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ திடீர்னு ஒரு கால் வருது உங்களுக்கு, அவங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க? நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவருக்கும் இதே மாதிரி சேம், நான் அக்கௌண்ட் மேனேஜர் பேசுகிறேங்கன்னு அமேசான் வந்து கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு இவர்கிட்ட ப்ராடக்டே இல்லை, இல்லாத ப்ராடக்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் இருந்து தானே லிஸ்ட் பண்ணணும், ப்ராடக்டே இல்லாமல் எதுக்கு நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ அந்த சப்போர்ட் டீம்லேருந்து நான் கூப்பிட்றோம், அக்கௌண்ட் மேனேஜர் கூப்பிட்றோன்னு கூப்பிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர்கிட்ட இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லைவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு ஓகேங்க நீங்கள் வந்து நாளிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, எனக்கு டவுட் எதாவது இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்றது. நீங்கள் அந்த நம்பருக்கு திரும்ப கூப்பிட்டீங்கன்னா போகாது ஒன்று, அது ஒன்று. இன்னொன்று, அப்படி கூப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் கூப்பிட்டா கூட
அவங்க எக்ஸாக்டா எல்லாத்திலையும் சொல்லக்கூடிய சேம் பதில் என்ன தெரியுங்களா? என்னை வந்து வேற டீமுக்கு மாத்திட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் வேற டீம்ல இருந்தேன், இப்போ வந்து என்னை இன்டர்னல் டீமுக்கு மாற்றி விட்டாங்க, அதனால் என்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டை கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கிற ஒரு பதிலை சேமாக எல்லா பிகினர்ஸ்க்கும் யார் யாருக்கெல்லாம் அந்த அக்கௌண்ட் மேனேஜர் ஹெல்ப் பண்ணுறாங்களோ எல்லாத்துக்கும் இந்த பதிலை சொல்கிறாங்க. அப்போ தானே திரும்ப நீங்கள் அவங்ககிட்ட கேட்க மாட்டீங்க, வேறு ஏதாவது பேசணும்னா நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுவீங்கல்ல. அதனால் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி பேசுகிறாங்க. இப்போ அவங்க பேசி என்ன பண்ணிட்டாங்கன்னா லிஸ்டிங்லாம் போட்டு விட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு லாகின் பண்ணி பார்க்கும்போது ஒரு அக்கௌண்ட் இஸ் டெம்பரரி லாக்டுன்னு வந்துருச்சு, அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி ஃபவுண்ட் இன் யுவர் அக்கௌண்ட்னு வந்துருச்சு. இப்போ உண்மையாலுமே ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மேனேஜர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே கால் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவர் அமேசான்லேருந்தே கூப்பிட்றாரு, இல்லை ஃப்ளிப்கார்ட்லேருந்தே கூப்பிட்றாரு, இல்லை மீஷோலேருந்தே கூப்பிட்றாரு அப்படின்னா மீஷோடைய பாலிசி அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? மீஷோடைய பாலிசி அமேசானுடைய பாலிசி தெரிஞ்சிக்காம அவங்க என்ன மேனேஜர் உங்களுக்கு என்ன அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க? இந்த அக்கௌண்ட் எப்படி லாக் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசியை வயலேட் பண்ணியிருப்பாங்க. பாலிசியை வயலேட் பண்ணுறது அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு மெடிசன் ப்ராடக்ட் நீங்கள் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ரூவல் நீங்கள் வாங்கி தான் போடணும். ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டேம்பர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டோட தான் டேம்பர் பண்ணணும். இதெல்லாம் மீறினீங்க அப்படின்னா அது வயலேஷன். இப்போ உங்கள்கிட்ட பிராண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டரோ ஜிஎஸ்டி பில்லோ இல்லாமல் ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் நீங்கள் டேம்பர் பண்ணுறீங்க, உங்களுடைய லிஸ்டிங்குள்ளே அந்த லிஸ்டிங்கை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 days 3 daysக்கு அது ஆக்டிவாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் உங்கள் அக்கௌண்ட் பிளாக்கே ஆகும். அந்த 2 days 3 days டைம் இருக்குல்ல, அந்த டைம் போதும் இந்த அக்கௌண்ட் மேனேஜருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு செல்லர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியோ இல்லை கிரியேட் பண்ண செல்லர் அக்கௌண்ட்டுக்கு அசிஸ்ட் பண்ணியோ நான் இவரை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு மேலே உள்ளவங்க டிஎலுக்கு கணக்காட்டிட்டு உங்களை கட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பாலிசி வயலேஷன் தான் நடந்திருக்கும். ஏன்னா அவங்க அரைகுறையாக தான் லிஸ்டிங் போடுவாங்க, டேம்பர் பண்ணுவாங்க, டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் புல்லட் பாயிண்ட்ஸாக சும்மா எதையோ ஒரு இதை கொடுப்பாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லிஸ்டிங்கை பிளாக் பண்ணுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த ப்ரீமியம் குவாலிட்டி அப்படிங்கிற வேர்டை அமேசானில் லிஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரியும். ப்ரீமியம் குவாலிட்டின்னு போட்டிங்கன்னா உங்கள் லிஸ்டிங் பிளாக் ஆயிரும். என்ன காரணம் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம்ங்கிற வேர்டை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுடைய பாலிசியில் இருக்கும். இந்த பாலிசி எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் லிஸ்டிங் போடணும். அரைகுறையாக உங்களுக்கு வந்து அரை மணி நேரத்தில் லிஸ்டிங் போடுறவங்க அந்த பாலிசியில் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. அந்த அக்கௌண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அரைகுறையாக லிஸ்டிங்கை போட்டு விட்டு அரைகுறையாக ஒரு ப்ராடக்ட்டை சேர்த்து விட்டுட்டு இனிஷியல் செட்டிங்ஸை மட்டும் பண்ணி விட்டுட்டு கணக்கு கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆயிரும். அந்த பிளாக் ஆன அக்கௌண்ட்டை ரீவொகேஷனும் பண்ண முடியல. ஹெல்ப் ஆப்ஷன் காட்டுது, உள்ளே போனால் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் வர மாட்டேங்குது. ஸோ இப்போ அந்த அக்கௌண்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது என்னாலேயே தெரியல, இன்னும் நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸில் அவங்களுடைய டார்கெட்டை முடிச்சுக்கிறதுக்காகவும் இல்லை வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய அந்த கம்பெனிக்காரங்க சொல்லி உங்களுக்கு கால் பண்ணி பேசி அவங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காகவும் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இ-காமர்ஸ் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு தானாக கால் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே கால் சப்போர்ட்டுக்கு தனி ஆப்ஷனே இருக்குது. மீஷோவில் சப்போர்ட் கிடையாது, டிக்கெட் ரைஸ் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே சப்போர்ட்டுக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய லாங்குவேஜில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு போய் உள்ள நம்பரை போட்டு கால் மீனோ ஆப்ஷன் இருக்கும், கொடுத்தீங்கன்னாவே அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த கால் பண்ணுறாங்களா அவங்களே, அது வேறு டீம். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களா, அது வேறு டீம். அதனால் உங்களுக்கு எப்போ எந்த டவுட்டு வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சப்போர்ட் டீமுக்கு நீங்களே கால் ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ரெக்வஸ்ட் பண்ணி ஹெல்ப் கேளுங்க. இல்லைனா கேஸ் லாகுன்னு இருக்கும், அதில் நீங்கள் போய் உங்களுடைய டவுட்ஸை போட்டிங்கன்னா அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ சேட்லாம் வந்துருச்சு, நீங்கள் சேட்டில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே அதுக்கு அந்த ரோபோவே உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது அந்த சர்வீஸை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு வாலண்டியராக கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்கௌண்ட் மேனேஜர். அக்கௌண்ட்டை பற்றி எதுவுமே தெரியாது உங்களுக்கு, ஆனால் அவங்க பேர் அக்கௌண்ட் மேனேஜர். இப்படி தான் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டே அட்டாச் பண்ணாமல் எஃபிஐ என்ரோல் பண்ணி ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் என்ரோல் பண்ணி வச்சுட்டாரு. ஜிஎஸ்டி பற்றியே தெரியாதவர் எப்படி அவர் அக்கௌண்ட் மேனேஜராக இருக்க முடியும்? திரும்ப வந்து நம்மகிட்ட வந்து நாம் அதை பார்த்து சரி பண்ணி அப்புறம் ஏபிஓபி அமெண்ட் பண்ணி அப்புறம் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் மேனேஜர் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதனால் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறது ரெண்டே விஷயந்தான். ஒன்று, இ-காமர்ஸ் பிஸ்னஸை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ரெண்டாவது, தேர்ட் பார்ட்டிஸ் யாரையும் நம்பாதீங்க, உங்கள் டேட்டாஸை வெளியே கொடுக்காதீங்க. எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் நீங்கள் தான் தேடி போகணும். உங்களை தேடி வந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டமாக போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.